இல்லாத தட்டுப்பாடை இருக்கிறதா சொல்லி போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க காங்கிரஸும் திமுக கூட்டணி கட்சிகளும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அவர் தான் இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லாருமே வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கு, அதை வந்து ஒன்றிய அரசு சரி பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்தி ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்க்கிறார். என்னென்னா சிலிண்டர் தட்டுப்பாடே கிடையாது, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் நாங்கள். நீங்கள் பேனிக்காக வாங்குறதுனால, பேனிக்காக புக்கிங் வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுனால ஒரு தற்காலிகமான குழப்பம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ நிதானமாகிடுச்சு. ரூரல் ஏரியாவுக்கு தனியான ஒரு லைன் இருக்குது, அர்பன் ஏரியாவுக்கு ஒரு தனியான லைன் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து எதுவுமே தெரியாமல் காங்கிரஸ்காரங்களாம் வந்து எல்லா பக்கமும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. போராட்டம் நடத்துகிறவங்க எல்லாரோட வீட்லேயும் நீங்களே போய் கேளுங்க, சிலிண்டர் இல்லாமல் ஏதாவது ஒரு வீடுக்குதான்னு சொல்லிட்டு. எல்லார் வீட்டுக்கும் சிலிண்டர் கரெக்டாக கொண்டு போய் குத்துனுங்கிறோம் நாங்கோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இந்த காங்கிரஸ்காரங்க தேவையில்லாமல் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கரூர்லையும் பார்த்தோம், கேஸ் சிலிண்டரை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களாண்ணா? எல்லா காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் எல்பிஜி புக் பண்ணி 2.5 டேஸில் டெலிவரி வந்துடும் மேக்ஸிமம். ரூரலுக்கும் அர்பனுக்கும் வேறு டைம் கொடுத்துருக்கோம். யாருக்கும் தட்டுப்பாடு கிடையாது. கமர்ஷியல் சிலிண்டர் 2 நாள் இருந்த பிரச்சனையும் இன்றைக்கி சரியாயிருச்சு. இன்றைக்கி ஹோட்டல் போய் பாருங்கள், எந்த ஹோட்டல்லையும் பிரச்சனை இல்லை. அதனால் இல்லாத பிரச்சனை அவங்க 5 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்ல தெரியாமல் பொய்யான விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுவும் தோற்றுவிட்டது. அதுக்கு அடுத்தது டி.கே. இளங்கோவன் சொன்ன அந்த கருத்து, தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது, தாவேகா உள்ளே இழுக்க பார்க்குது பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருந்தார்ல. இது வந்து கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு கணக்காங்க. இப்போ திமுகவுக்கு வந்து ஒரே பதட்டமாக இருக்குது, ஆஹா தாவேகா எங்கே போய் சேர்ந்துட போதோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட்டணியை பற்றி அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே கூட்டணிக்குள்ளே சந்தோஷமாகவே இல்லை, அசௌகரியமாக தான் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டணியை பார்க்குறத விட்டு 24 மணி நேரமும் தாவேகாவுக்கும் விஜய்க்கும் அட்வைசராக தான் திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்தை எடுத்துக்கலாமாங்கண்ணா? திரு இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முந்தா நேத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. இன்னும் எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நாங்கள் வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காமல் விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கறது திமுகவுடைய வேலையாக போச்சு. அதுக்கு அடுத்ததாக ஒரு கருத்து கணிப்பில் அதிமுக வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு முடிவு சொல்லுதான். அது எந்த கருத்து கணிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கருத்து கணிப்பு பீகாரில் கூட சூப்பராக பண்ணாங்களாம் இவங்க, புரிஞ்சா? அவங்க அந்த கருத்து கணிப்பை இப்போ அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வியாக கேட்குறாங்க. இந்த மாதிரி கருத்து கணிப்பு வந்திருக்கு, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் தம்பி, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். பீகாரில் ஊரே வேறு மாதிரி சொல்லிச்சு, இவங்க மட்டும்தான் கரெக்டாக சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க இங்கே சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இத்தனை சீட்டுன்னு எக்ஸாக்டாக சொல்லலை, பாசிட்டிவ் அப்ரோச் தான். அதுவே 150 சீட்டுக்கு மேலேன்னு இருக்காங்க. அப்போ அதுக்கும் மேலே தான் இருக்க நம்பர்ஸ். எங்களோட வெற்றிங்கிறது சாதாரணமாக இருக்காது தம்பி, சாதாரணமாக இருக்காது. 200 மேலே தான், இதுவாக எல்லாமே 200க்கு மேலே தான் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். ஆனால் சரியான கருத்து கணிப்பு. ஏன்னா அந்த மேட்ரிஸ் போல் அவங்க பீகாரில் ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நான் பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணவங்க எல்லாமே தவறு. ஆனால் பீகாரில் லேண்ட்ஸ்லைடு வின். ஸோ இவங்க நமக்கு 160 to 175 அப்படின்னு அந்த மேட்ரிஸ் போல் பீகாரில் என்டிஏ கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர்களுடைய கருத்து கணிப்பு, ஆனால் இது ஒரு ட்ரெண்டு தான், இது ஒரு இண்டிகேட்டர் தான். அதிமுகவிற்கு என்டிஏவுக்கு எல்லோரும் சேர்ந்த கூட்டணிக்கு 114லேருந்து 127 கொடுத்துட்டாங்கன்னா அது ட்ரெண்ட், அப்போ ட்ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிச்சயமாக நம்பர் இன்னும் மேலே தான் போய் முடியுங்கன்னா